வெந்தயக்கீரை கூட உருளைக்கிழங்கு சேர்த்து சூப்பரான டேஸ்ட்டில் மசாலா செய்யறதுக்கு ஒரு பெரிய கட்டளவுக்கு வெந்தயக்கீரையை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு ஃபைனாக சாப் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்து ஒரு பெரிய சைஸுக்கு உருளைக்கிழங்கு நல்லா சாஃப்டாக வேக விட்டுட்டு நல்லா ஆற விட்டு தோல் வச்சு மசிச்சு எடுத்து தனியாக வச்சுக்கலாம். அடுத்து ஒரு சாப்பரில் 10 பல்லுக்கு பூண்டு, 2 சின்ன துண்டலுக்கு இஞ்சி, 2 மீடியம் சைஸ் ஆனியனை சேர்த்துட்டு நல்லா ஃபைனாக சாப் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்து ஒரு கடாயில் 2-3 டேபிள் ஸ்பூனுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு தாளிப்புக்கு சீரகம் சேர்த்துட்டு காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகா சேர்த்துட்டு சாப் பண்ணி வச்சிருந்த ஆனியன் சேர்த்து லைட் கோல்டன் ப்ரௌனாக வதங்கிட்டு 2 மீடியம் சைஸ் அளவுக்கு தக்காளி அரைச்சி சேர்த்துட்டு காரத்துக்கு தகுந்த மாதிரி ரெட் சில்லி பவுடர், கரம் மசாலா கொஞ்சமாக மஞ்சத்தூள், தேவைக்கு தகுந்த மாதிரி உப்பு சேர்த்துட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 2 நிமிஷத்துக்கு நல்லா மூடி போட்டுடலாம். அதுக்கப்புறமா நம்ம ஃபைனாக சாப் பண்ணி வச்சிருந்த வெந்தயக்கீரை சேர்த்துட்டு 5 நிமிஷம் நல்லா வதங்கின வாட்டி இதில் மசிச்சு வச்சிருந்த உருளைக்கிழங்கு சேர்த்துட்டு இது கூடவே 1/4 கப் அளவுக்கு களமாவு தண்ணி விட்டு கட்டி இது இல்லாமல் கரைச்சி சேர்த்துட்டு தேவைக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் தாராளமாக தண்ணி சேர்த்துட்டு தேவை அப்படின்னா உப்பு சேர்த்து நல்லா 5 நிமிஷம் பச்சை வாசனை போகட்டுன்ட்டு தேவை அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கூடுதல் சுவைக்கு இதுக்கு கொஞ்சமாக எண்ணெயில் லைட்டாக ரெட் சில்லி பவுடர் போட்டு தாளிப்பு ஒன்று கொடுத்தீங்கன்னா இன்னுமே சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும்.